ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் vlog. இப்போது நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா விஎல்பி காலேஜுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்மளை கூப்பிட்ருக்காங்க. ஸோ நம்மளும் நம்ம பிளான் பி கிளப்பில் இருக்கிற எல்லோரும் போக போகிறோம். ஸோ இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. ஸோ ஏதாச்சும் தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே இருந்து எல்லாம் vlog-ஆக தான் வரும். ஸோ ஆடியோவும் நல்லாயிருக்கும், வீடியோவும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம பின்னாடி தான் நம்ம பைக் நிற்கிது. ஸோ இந்த நேரத்தில் கிளம்ப போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் வந்துட்டு கேமரா வியூவிலேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் காமிக்க மாட்டேன். இது இஸ் மை நியூ ஹெல்மெட் அண்ட் இதோட ஐக்கானில் ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் நம்ம இப்போ நம்ம இருக்குது. இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் கிளம்ப போகிறோம். அண்ட் இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு நான் ஃபோட்டோ கண்டினியூ பண்ணுறேன். நல்லாயிருக்கும் பாருங்கள். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. ரெக்கார்டரெல்லாம் ஆன் பண்ணியாச்சு. இப்போல்லாம் பசங்களாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. குனிமுத்தூர் ஷெல். ஸோ அப்போ நம்ம அங்கே தான் போக போகிறோம். அவ்வளோதான், வண்டி எடுக்க வேண்டியது தான். ஜம்முன்னு போய் இறங்க வேண்டியது தான். அங்கே போய் பெட்ரோல் வேறு அடிக்கணும். போகும்போதே தான் இப்போ யாராச்சும் குறுக்க வருவாங்க. அட்டாங்கம்மா, இன்னும் இப்படி வெயில் அடிக்குது. ஓ மை காட், என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். நான் வேறு ஹூடி வேறு போட்டேன் கைஸ். அண்ட் இதுதான் எங்களோட ரோடு, மாசின் நிலப்பரப்புன்னு சொல்லலாம். அடி சும்மா டம்மு டம்முன்னு உலகம். கொஞ்சம் தாண்டிட்டோம்னா கிளியர் ஆயிடும், அவ்வளோதான். பசங்க வேற அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. நியூ ஹெல்மெட் சூப்பராக இருக்கு. அதே மாதிரி வெயிலும் சும்மா சூப்பராக இருக்கு. இப்பவே முதுகு சரக்கு அப்படிங்குது. ஓ, பெட்ரோல் அடிக்கணும். ஸோ அங்கே போய் ஷெல்லில் போய் அடிச்சுக்கலாம். கேமரா ஆங்கிள் வேறு எப்படி இருக்குன்னு தெரியல. நோன்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இங்கே ஒரு பள்ளி வாசல் இருக்குது. எப்போவுமே இங்கே பைக்ஸ் நிற்கும். நான் சொல்லலை, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓ, ரெஸ்பான்ஸ் சூப்பராக இருக்குது கைஸ் ஹெல்மெட்டுக்கு. இது என்னப்பா இது? ஓ, டெத்தா. ஹெல்மெட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸா இருக்கே, பரவாயில்லையே. ஏய், இது நல்லா இருக்கு, எல்லாரும் பாக்குறாங்க. இது நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஆக்ஸார்ல வந்துட்டு ஒரு ஹெல்மெட் வச்சிருந்தேன், ஒயிட் கலர் ஹெல்மெட்டு. அது சும்மா ஒரு பேசிக்கா இருக்கும் ஹெல்மெட்டு. அப்புறம் தான் சரி என்ன ஹெல்மெட் வாங்கலாம், நமக்கு பட்ஜெட் அவ்வளோ இல்லையே, மினிமம் ஒரு 10,000 அந்த பட்ஜெட் தான் நமக்கு ஹெல்மெட்டு அப்படின்னு இருந்தது. ஸோ என்ன வாங்கலாம்னு யோசிக்கும் போது தான் குரோடால ஃபர்ஸ்ட் சோனிக் விட்டுருந்தான். சோனிக்கு என் தம்பி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. எப்படி குறுக்கில் வருது பத்தியா? பரவாயில்ல போங்கண்ணே. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஆமாண்ணே. இப்போ எங்க விட்டேன்? குரோடா வந்துட்டு சோனிக் வாங்கியிருந்தான் என் தம்பியும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸும் சரி. நல்லா இருந்துச்சு. அப்புறம் சரி ஓகே இது வாங்கலாங்கும் போது டக்குன்னு ஐகான் மாடல் விட்டுருந்தான். இது என்னடா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகும்போது ஐகான் மாடல் இருக்குதுங்க, நல்லா இருக்கும், லைக் 8,500 வருது அப்படின்னாங்க. சரி ஓகே பட்ஜெட்டுக்குள்ள இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போனேன், வாங்கலாம் அப்படின்ட்டு போனேன். போய் பார்த்தா இந்த எடிஷன் அப்பதான் புதுசா வந்திருந்தது. இது ஏதோ ஒரு எடிஷன் சொல்லுவாங்களே, நான் அதை பார்த்துட்டு என்னங்கிற சொல்றேன். அந்த எடிஷன் புதுசா வந்திருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த எடிஷனை போய் வாங்கலாம்னு சொல்லிட்டு போய் 8,550 ரூபா எக்ஸாக்டா சொல்லணும்னா ஹெல்மெட்டோட ரேட்டு, குரோடா ஐகானோட ரேட்டு. போனா அவங்க காம்ப்ளிமெண்டரியா போறாங்களா? போறாங்க. போனா அவங்க காம்ப்ளிமெண்டரியா பிளாக் வைசர் கொடுக்காங்க. கிளியர் வைசர் கூட பிளாக் வைசர் தர அப்படின்னாங்க. சரி அப்படிங்கும் போது கோல்டன் வைசர் வந்திருக்கு பாக்குறீங்களா அப்படின்னாங்க. கோல்டன் வைசரா பாக்கலாமே அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி போட்டு பார்த்தாங்க. சூப்பரா இருந்துச்சு ஹெல்மெட்டு. அதாவது இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த வைசரை சொல்றேன், நல்லா இருக்கு. இது காம்ப்ளிமெண்டா அப்படின்னு சாச்சா, இதெல்லாம் காம்ப்ளிமெண்ட் இல்லைங்க, அதெல்லாம் தர முடியாது அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு சரி போட்டுருங்க, பில்ல போட்டுருங்கன்னு பார்த்தா இது மட்டுமே 2,100 200 வந்துருச்சு. மொத்தம் 11,000 கழண்டு போச்சு. ஹெல்மெட்டுக்கு 8,000 போய் 11,000 வந்துருச்சு. இப்ப நம்ம மண்டையில கவுத்தி இருக்கிறதின் வேலையை பாத்தீங்கன்னா 11,000 ரூபா. வீட்டுல செருப்பு கொண்டு அடிப்பாங்க.
உனக்கு தெரிஞ்ச பையன் வேற இங்க நிக்கிற அப்படின்னு சொன்னான். எங்க நிக்கிறான்? பச்சை கலர் பச்சை கிளி அங்க நிக்குது. பச்சை கிளி போலாமா? அவ்வளோதான், அங்கே கிளம்பியாச்சு. இப்போ நேராக வந்துட்டு நம்ம ஷெல்லுக்கு தான் போக போகிறோம். வேணா போகலான்ட்டு உட்காந்துட்டான். நல்லா இருக்கு, ஆனால் வெயிலாக இருக்கு. கொஞ்சம் ஸ்லோவாக வருவான், முன்னாடி அனுப்பிச்சுடலாம். தெரியுதா? அவன் அங்கே அக்கா அங்கே வர்றான். முன்னாடி போ, முன்னாடி போ. போகுதா ஜிடி? பச்சை கிளி ரெட் ரோஸ்டர் போட்டிருக்கிறாங்க காய்ஸ். நம்ம பவர் ரேஞ்ச் தான் போட்டிருக்கோம். பிரச்சனையே இல்ல. போலீஸ்காரன் பார்த்தா கிளச்ச பிடிச்சிட வேண்டியதுதான். சார் விட்டுருவாரு, அவன் மாட்டிக்குவான். இண்டிகேட்டர் போட்டாச்சு. நந்தி மந்தி இன்னும் எல்லாம் வண்டி வெளியே நிக்குது. ஓ ஓகே ஓகே ஓகே, அது வேற நந்தி மந்திக்குது. ஓ வந்தாச்சு காய்ஸ், நம்ம பசங்களாம் நிக்கிறாங்க. அண்ட் இப்போ பெட்ரோல் போட்டுட்டு நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். பூசு பூசு. ஓகே காய்ஸ், நம்ம கிளம்பும் போது பார்க்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், வண்டி எடுத்தாச்சு. பறக்குறோம் பறக்குறோம். இங்க இருந்து விஎல்பி காலேஜ் ரொம்ப எல்லாம் தூரம் இல்லை, பக்கம்தான். ஸோ எக்ஸ்போக்கு கிளம்பியாச்சு. சூப்பர் பைக்ஸ் ஒரு 10 பைக்ஸ் வந்திருக்குது கைஸ். லைக் Z900 2, ZX10R 1, ட்ரையம்ப்லயே வந்துட்டு 660 ஸ்ட்ரீட் ட்ரிபிள், அது ஒரு 2, ZX6R, அப்புறம் ட்ரையம்ப்ல மறுபடியும் ஒரு டைடன் 660. நம்மளே தான் எடுக்கிறாங்க வீடியோ. நம்ம அழகா இருக்கும்ல புது ஹெல்மெட் போட்டு, அதனாலதான். என்னமோ சொன்னான் பையன், அதுக்குள்ள ஒன்னும் இல்லைன்ட்டான். ஓ கிச்சாவை கேட்டிருக்கிறான். தம்பி கிச்சா ப்ரோ கடைசியில மீட்டிங்ட்டா இருப்பா. அவ்வளோதாங்க சொல்லு. என்ட்ரா போறோம். அவ்வளோதாங்க காலேஜ்ல என்ட்ரா ஆயாச்சு. இனி அவ்வளவுதான், ஃபுல்லா நம்ம பசங்க முறுக்குவானுங்க. நம்ம பசங்க நம்மளே நடுவில் கூப்பிடுறானுங்க. தம்பி நான் கொஞ்சம் தள்ளி நின்று உள்ள போய்க்குவேன் தம்பி. என்ன இது? ஸோ ஹலோ காய்ஸ், சாரி எடுத்துக்கிறேன். எல்லாம் போயாச்சு, இவன்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாச்சு. அண்ட் ஃபுல்லாக நாரியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஷோல்டரு, ஹெல்மெட்டு, புது ஹெல்மெட்டு எல்லாம் முடிஞ்சது. இப்போ என்ன ப்ளாயர் வச்சு அடிக்கணும். அண்ட் இந்த வீடியோ எண்டில் நான் வந்துட்டு அந்த கிளிப்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் போடுறேன். அங்கே போய் எடுத்து கிளிப்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறேன். அங்கே எடுக்க முடியல. ஸோ மண்ணெல்லாம் ஓடுறதுனால அங்கே எடுக்க முடியாதனால நான் இங்கே வந்து வீடியோ எடுக்கிறேன். அண்டு இருங்க வண்டி கட்டுறேன். இங்கே பாருங்கள், தான் வண்டி நிலமை நார வச்சிட்டாங்க. அண்ட் அங்கே போய் ட்ரிஃப்டெல்லாம் அடித்து நம்மளால் நடுவில் கோடு, அனுமன் பழமாட்டம் கோடு போட்டாச்சு. ஸோ நாரிடுச்சு, சொல்லப்போனால் டோட்டலாக நாரி போச்சுப்பா. அண்ட் அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாருங்கள், பிடிக்கும். ஓகே பாய்.